வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அடுப்படியில் ட்ரை கோகோனட் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம தேங்காய் 4 மூடி நான் இந்த மாதிரி எடுத்துட்டு பின்பக்கமாக நான் இந்த கருப்பெல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொட்டி செய்கிறதுக்கு, ட்ரை குலாப் ஜாம் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா கடையில் நம்ம நேரத்துக்கு கிடைக்காது. அதனால வீட்டில் செய்கிறதுனால இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சேனலில் தேங்காய் பிஸ்கட் போட்டோம். அதுக்கு நான் இது ட்ரை கோகோனட் தான் நான் போட்டிருக்கேன். அதை லிங்க் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நம்ம ட்ரை கோகோனட் செய்கிறதுக்கு இந்த மிக்சியில் இந்த தேங்காயை போட்டுட்டு நம்ம இப்போ இந்த பக்கம் திருப்பி அடிக்கப்படாது. நம்ம பல்ஸில் வச்சு அடித்தோம்னா நமக்கு கொல கொலன்னு இல்லாமல் நம்ம இந்த பல்ஸுன்னு இருக்கும், அது மாதிரி நீங்கள் அடிங்க. இல்லைன்னா 3ன்னு இருக்கும், அந்த பக்கம் திருப்பிட்டு ஒரு வாட்டி சுற்றிட்டு மறுபடி திருப்பி அடிங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இப்போ எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இதே மாதிரி அரைச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ட்ரை கோகோனட்டுக்கு நம்ம இதை எண்ணெய் சட்டியை சூடாக்கிட்டு இதை வறுத்து எடுத்துக்குவோம். நம்ம இதை வீட்டில் செஞ்சோம்னா ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கினோம்னா கொஞ்சம் அதிக காசாகும். நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்ம பிஸ்கட் போடுறதுக்கு, குலோப்ஜான் போடுறதுக்கு இதெல்லாம் ஈஸியாக நம்ம வீட்டிலே தயார் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கடையில் சில நேரம் கிடைக்காது, சில நேரம் கிடைக்கும். நம்ம வீட்டிலே ஈஸியாக ஒரு தேங்காய் 2 தேங்காய் எடுத்தோம்னா ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இதில் ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துட்டுங்க. ஈரப்பதம் இருந்ததுன்னா வீணாக போயிடும். அதனால் கொஞ்சம் நல்லா ட்ரையாக எடுங்க. 10-15 நிமிஷம் நல்லா நீங்கள் நல்லா ட்ரையாக பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு 15-20 நாள் இல்லை 1 மாதம் கிட்ட கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் கிட்ட வச்சுக்கலாம். கீழே வச்சுருந்தா கூட வீணாக போகும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். நம்ம தேவைப்பட்ட போது நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வீட்டிலே எல்லாம் ஸ்வீட்டு எல்லாம் செய்யும்போது இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம். நம்ம எப்போ தேவையோ அப்போ அள்ளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துக்குவோம். நம்ம ட்ரை கோகோனட்டை நம்ம செஞ்சு பார்த்தோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு பார்த்தோம். எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இது மாதிரி ஒரு தேங்காய் மூடியில் கூட செய்யலாம். இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பிஸ்கட்டு, குலோப்ஜானு, சின்ன சின்ன ஐட்டம் நம்ம ஸ்வீட் ஐட்டம் செஞ்சோம்னா நம்ம செஞ்சு பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டிலே தயார் பண்ணோம்னா நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம 1 மாதத்துக்கு கெடாமல் இருக்கும். அது போக நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா நமக்கு நேரத்துக்கு டயத்துக்கு கிடைக்காது. நம்ம வீட்டிலே செஞ்சோம்னா செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.